தன்னுடைய செயலை தானே செய்து கொள்பவர்கள், தகரத்தையும் தங்கமாக மாற்றிக்கொள்பவர்கள், தன்னுடைய முயற்சி மட்டுமே நம்பி வெற்றி பெறக்கூடியவர்கள், எப்படி ஒரு ட்ராக்கை போட்டு எப்படி வெற்றி பெறணும்னு தெரிந்தவர்கள். இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி சிறப்பான தகுதிகளை உயர்த்து கொள்ள போகிறீர்கள். பல பேரை திக்குமுக்காட செய்வீங்க. தனுசு ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி சிறப்பாக அமைய போகுது. அர்த்தாஷ்டம சனியா உள்ள வராரு. 4வது இடம் சனி, அர்த்தாஷ்டம சனி. ஒன்றும் பயப்படாதீங்க, ஒரு பயமும் இல்லை. அஷ்டாத்தம சனினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஒரு வீடு பேஸ் மட்டும் போடுறோம். ஒரு வீடு கட்டணும்னா பேஸ்மெண்ட் இல்லாமல் வீடு கட்ட முடியுமா? அப்போ இந்த சனி பகவான் என்ன செய்ய போறாரு? தனுசு ராசியில் பிறந்தவர்களை, தனுசு ராசினியர்களை முன்னுக்கு வரவேற்பதற்கான முதல் படியை கொடுக்க போறாரு. லட்சக்கணக்கான ரூபாயை இழந்தவங்க இருப்பாங்க இன்னைக்கு. இப்போ தனுசு ராசிக்கு முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் அஷ்டாஷ்டம சனி. பேஸ்மெண்ட்டை சரியா போடக்கூடிய நேரம். அதனால இது வரைக்கும் உங்களுக்கு தோல்விகள் வந்திருக்கலாம், இது வரைக்கும் சிரமங்கள் வந்திருக்கலாம், இது வரைக்கும் கடன் இருந்திருக்கலாம், இது வரைக்கும் கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். சனி இப்போ என்ட்ரி ஆகுறாரு. கஷ்டப்பட்டதுனால 4வதுக்கு சனி வந்திருக்காரு. 7ரை சனியில் படாத பாடுபட்டிருப்பீங்க. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு. 7ரை சனி முடிஞ்சே இப்போ 2.5 வருஷம் தான் ஆகுது. அப்படிப்பட்ட 7ரை சனி விட்டு போயிட்டு திரும்ப 4வது இடத்துக்கு வராருன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். திரும்ப அவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாரு. 7ரை சனிக்கும் 4ஆம் இடம் சனிக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஒத்துமை அவ்வளோ இருக்குது. நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. 7ரை சனி முடிஞ்ச உடனே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு நினைப்போம். அப்போ கடைசியில் ஒரு கொட்டு ஒரு சனி, உனக்கு ஒன்றுமே தெரியலன்னு, நீ இன்னும் வளரவே இல்லை, உனக்கு நான் பாடம் சொல்கிறேன் அப்படின்னு 4வது இடத்துக்கு உள்ளே வராரு. இந்த 4ஆம் இடத்துக்கு சனி உள்ளே வரும்போது ஃபவுண்டேஷன், வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் திசை மாறி போன லைஃபு, திசை சரியாக பயணிக்கக்கூடிய நேரம் இது. ஒரு கப்பல் புதையலை கண்டுபிடிக்க தான் போகுது. அந்த புதையலை கண்டுபிடிக்க சொல்ல பெரிய சூறை காற்று, ஒரு புயல் அந்த திசையே திரும்பிடுச்சு. இவ்வளோதான் விஷயம். திசை திரும்பிய கப்பலை இறைவன் இப்போ வழி கொடுக்க போகிறான். இதுதான் அஷ்டாத்தம சனி. இப்போ ரொம்ப சிம்பிளாக புரியுதா? இப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்க போகுது. இது வரைக்கும் அந்த கப்பலை கவராமல் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க, அதுதான் குரு பலன் உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறேன். ஒன்றுமே இல்லைனாலும் ஏதாச்சும் என்கிட்ட இருக்குன்னு நம்புறவங்க தான் குரு. ஒன்றுமே இருக்காது உங்ககிட்ட, ஆனால் ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னு நம்புறீங்க பாருங்க, அதான். ஆனால் அது என்ன இருக்குன்னு தெரியாது. அது இருக்குன்னு நம்பினனால ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாரு கடவுள். அப்போ அவருக்கு அடுத்தடுத்து முன்னேற்றத்தை கொண்டு போவார். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இப்போ திசை மாறிய கப்பலை சரியான திசைக்கு மாற்றி வரக்கூடிய நேரம். ஆனால் தனுசு ராசிக்காரங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசியில் என்ன நட்சத்திரம்னு உங்களை தெளிவுபடுத்திக்க தொடர்ந்து வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. யாருக்காச்சும் 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பொன்னும் புகழும் கௌரவமும் பொருளும் கிடைக்க போகிறது. உங்களுடைய ஆற்றல் உயரக்கூடிய நேரம். இன்னும் சொல்லப்போனால் கண்டிப்பாக சில பேர் வெளிநாடு பயணங்கள் செல்வீர்கள், வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். விமானத்தின் மூலமாக, கப்பல் மூலியமாக கண்டிப்பாக நடக்கும். ஒரு பயணம் நம்மளுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், கரெக்டாக கிடைக்கும். தேவையான நேரத்தில் 10 ரூபா சம்பாதிச்சா 20 ரூபா கிடைக்கும். டபுள் மடங்காக ஆகும் லைஃபு, ட்ரிபிள் மடங்காக மாறப்போகுது லைஃபு. இதுதான் அஷ்டாஷ்டம சனி. இதில் ஒரே ஒரு சூட்சம் மட்டும்தான். நல்லா கவனிங்க. பெத்த அப்பா அம்மா, அதாவது தாய் தந்தையர், இதில் தந்தையோட ஸ்தானம் நல்லா இருக்கும். தாயாருக்கு உடல்நிலைகள் பாதிக்கும். 4th பிளேஸ்னாவே குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும், தாயாருக்கு உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுத்துவார். அப்போ அம்மாவுக்கு என்ன பண்ணும்? ஒத்த தலைவலி வரும். தலைவலிகள் வர அதிக வாய்ப்பு இருக்கிறது. தலைவலி தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்பாதீங்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு இன்டிமேஷன் தான். பரிகாரங்கள்லாம் இருக்குது. இந்த 2 ஆண்டுகளில் தாயாரோட வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. அவர்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள போராட்டங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் தாய் என்ன நினைக்கிறாங்களோ அதை நடத்தி கொடுக்க வேண்டும். இதை மட்டும் சனியோட ஆற்றல் உங்களுக்கு கொடுத்துரும். இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா தாயோட நலம் காப்பாற்றப்படும். புரியுதா? ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. நல்ல வழி கிடைக்குது, இடமாற்றமும் கிடைக்குது. அது ஒரு விதத்தில் லாபம். தாய்க்கும் நம்மளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. பிடிக்கல, எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா விளங்கிருங்க கொஞ்சம், அவ்வளோதான். அந்த பிரிவினையை மட்டும் அதிகப்படுத்தக்கூடாது. அதுக்கு தான் தலைவலின்னு சொன்னோம். இந்த சனி பகவான், 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு உயர்வை கொடுக்கிறார், தரத்தை கொடுக்கிறார், முன்னேற்றத்தை கொடுக்கிறார், மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம், உங்களுடைய கோப தாவங்களை வெளியில காட்டவே கூடாது. ஒதுங்கி இருக்கணும். இது ஃபர்ஸ்ட். உங்க மைண்டை மணி மைண்ட் ஆக்கணும். கடனெல்லாம் அடைக்கணும். பணத்தை சம்பாதிங்க. நாலாபுரமா 4ஆம் இடத்துல மட்டும் சனி உள்ள வந்தா கோடீஸ்வரன் ஆக்குவார் சார். கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை வெளிப்படுத்துவார். அதுக்கு தான் பேஸ்மெண்ட் போட போறாரு. உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கோ அதை வெளிப்படுத்த வைப்பார். இருக்கிறது எல்லாமே பணமா மாற்றுவார். அதே மாதிரி வீண் பேச்சு, வெட்டி பேச்சுலாம் வேண்டாம். பணம் பேச்சு மட்டும் பேசுங்க. உண்மையிலே நல்லா வருவீங்க. 4 பேர் உயர்ற அளவுக்கு, 4 பேர் உங்களை பாராட்டுற அளவுக்கு, 4 பேர் கை தட்டுற அளவுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படும். இதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று, அனுமான் வழிபாடு செய்யுங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ,
பெருமாள் கோயிலுக்கு போங்க, ஆஞ்சநேயரை வழிபடுங்க. முடிஞ்சால் சனிக்கிழமை போங்க, இல்லைனா மூல நட்சத்திரம் அன்னைக்கு போங்க. வடை மாலை போடுங்க, வெத்தலை மாலை போடுங்க, நல்லா இருப்பீங்க. அர்த்தாஷ்டம சனி உங்களை பழி வாங்காது. சனி பெயர்ச்சி 2025 மார்ச் 29, 2025 கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனி பெயர்ச்சி அடையும். அது எவ்வளோ காலத்துக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2027 ஜூன் வரைக்கும் இருக்கும். சனி பெயர்ச்சி எப்போதுமே ஒரு மேஜர் இம்பேக்ட். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், 9 கோள்களில் சனி மட்டும்தான் 2.5 வருஷம் இல்லைனா 2.25 வருஷம், அது தோராயமாக முன்பின் வக்ரகதியெல்லாம் உண்டு. சனி கிரகம் மட்டும்தான் அதிக நாட்கள் ஆளுமை செய்யக்கூடிய கிரகம். பொதுவாகவே உலக அளவில் ஒரு சனி பெயர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் சரி, தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களும் சரி, சனி தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். விதியை நிர்ணயிக்கக்கூடியது சனி. அந்த விதி எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சனி பெயர்ச்சி நமக்கு கொடுக்க போகுது. சனி பெயர்ச்சியை கண்டு நீங்கள் பயப்படவே வேண்டாம். சனி பகவான் இப்போ கடந்த ஒரு 3-4 பெயர்ச்சிகளாக பார்த்தீங்கன்னா 6 மாதம் தன்னுடைய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. அதாவது கும்பராசியில் இப்போ சனி பகவான் இருக்கிறாரு. இந்த கும்பத்திலிருந்து சனி பகவான் 2025 மார்ச் மாதம் மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். நல்லா கவனிங்க, அங்கே ஒரு 6 மாதம் காலம் இருக்கிறாரு. 6 மாதம் மீனத்திலிருந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும். திரும்ப அக்டோபர் மாதம் கும்பத்துக்கே வராரு. கும்பராசிலிருந்து போயிட்டாருன்னு ஒரு மகிழ்ச்சியாக இருந்த நம்மளுக்கு அக்டோபர் கிட்ட திரும்பி நம்மக்கிட்ட என்ட்ரி ஆகுறாரு. திரும்ப ஒரு 6 மாதம் நம்மக்கிட்ட தான் இருக்கிறாரு. திரும்ப அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். 2026 மார்ச் 6ஆம் தேதி தான் பர்மனண்ட்டாக கும்பத்தை விட்டு வெளியில் வராரு. அதே சனி பகவான் திரும்ப ரிட்டர்ன் திரும்ப மார்ச்சுக்கு அப்புறம் தான் 7.5 சனியை ஆரம்பிக்கிறாரு. அப்போ எல்லாருக்குமே இது ஒரு குழப்பமாக தான் இருக்கும். சனி பெயர்ச்சி இப்போ நடக்குதா இல்லை 26ஆ? சனி பெயர்ச்சி 2025 தான் இருக்குது. வாக்கிய பஞ்சாகம் நிரந்தரமாக 2.5 வருஷத்தை கால்குலேட் பண்ணுது. திருக்கணித பஞ்சாகம் உள்ளே போயிட்டு வர்றதும் கால்குலேட் பண்ணுது. 2026 நிரந்தரமாக உட்காரும்போது இந்த முன்னாடி நடந்த 6 மாதம் கணக்கு இல்லாமல் போயிடும். அவருடைய எஃபெக்ட் தெரியணுன்றதுக்காக தான் இது ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறாங்க. முதல்ல இந்த 6 மாதம் நீங்கள் சரியாக பயணத்தை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 2.5 வருஷம் இதுதான் உங்கள் வாழ்க்கைன்னு தெரிஞ்சிடும். இப்போ சனி பெயர்ச்சின்றது இதுதான். 6 மாதம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா 2026 மார்ச்சுக்கு அப்புறம் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு சக்ஸஸ் வரும். சில பேருக்கு அங்கீகாரம், மாணவ மாணவிகளுக்கு அதிக மதிப்பெண், ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவீங்க. சார் நான்லாம் யாருன்னே தெரியாமல் இருந்துட்டேன் சார். முதல்ல நீங்கள் யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. தனுசு ராசிக்காரர்கள் தன்னை பற்றி தேடக்கூடிய நேரம் இது. அது தேடினீங்கன்னா அதற்கான விடை கிடைக்கக்கூடிய நேரம். தேடுதலை எல்லாரும் தான் தேடுவோம், ஆனால் விடை கிடைக்கணும்ல. தனுசு ராசிக்கு இந்த வருஷத்தில் ஒரு விடை கிடைக்கும். தன்னுடைய தேடுதலுக்கான விடை. இவ்வளோ நாள் எதுக்கு வாழ்ந்தோமோ அதுக்கான விடை. பல பேர் கை தட்டுறதுக்கு கூட தனுசை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா கை தட்டி பாராட்டிட்டோன்னா தனுசு ராசிக்காரங்க ஆணவத்துக்கு போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். தனுசு ராசி சந்தோஷமாக இருந்தால் பல பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் ஏதாச்சும் ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வேணா பாருங்க தனுசு ராசிக்கிட்ட குறைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வேணா செக் பண்ணுங்கள் தனுசு ராசி நேயர்களே. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், பழகிறவங்களாக இருக்கட்டும், நேராக பேச